வணக்கம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நாமினேஷன்ல 3 பேர் இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா, விசித்ரா இருக்கிறாங்க. 2வது சரவண விக்ரமன், 3வது ரவீனா. இவங்க 3 பேரும் தான் வந்து நாமினேஷன்ல இருக்காங்க. வோட்டிங் லிஸ்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னணியில வந்து விசித்ரா தான் கிட்டத்தட்ட 43% வாங்கியிருக்காங்க. 2 பேர் ஓட்டையும் சேர்த்து எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்களோ, அந்த ஓட்ட விசித்ரா வாங்கியிருக்காங்க. என்னதான் வந்து கேம் ரொம்ப டஃப்பா இருக்கும். நீங்க ஏஜ்டு பெர்சன், நீங்க உங்கனால இந்த கேம் எல்லாம் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் டைட்டில் வின்ன தகுதி இல்ல அப்படின்னு சொன்னாலும், மக்கள் வந்து விசித்ராவுக்கு மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமான ஒரு ஆதரவ குடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, மிடில் வீக் எரிக்சன் அப்படின்னு இருக்கும். அதில சரவணன் விக்ரமன் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த பருத்தி முட்டை எத்தன நாள் தான்டா மக்களை ஏமாத்திட்டு இருக்கும், பிக் பாஸையும் ஏமாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. அந்த பருத்தி முட்டை வெளிய போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடைசியில கமலஹாசன் இந்த வாரம் எரிக்ஷன்ல வந்து ரவீனாவை வெளியேத்துறதுக்கும் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் இந்த வாரம் எலிஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு மிக முக்கியமான விஷயம். இந்த டாமினிக் அப்படிங்கிற ஒரு இந்த ப்ராடக்ட் மூலமா பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸோட சேர்ந்து விளையாடுற ஒரு கேம். அந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா, ரவீனா, மணி இவங்களுடைய கேம் தான் வந்து அதிக அளவுல ஓட்டு வாங்கியிருக்குது அப்படிங்கும்போது, இத அர்ச்சனானாலயே நம்ப முடியல. தினேஷ் வந்து சொல்றாப்புல, "அர்ச்சனா நீ தான் டைட்டில் அடிப்ப வேணா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ தான் தலைவி, உண்மையான தலைவி. மக்களோட ஆதரவு உனக்கு தான் அதிக அளவுல இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத மாயாவும் அக்செப்ட் பண்றாங்க. மாயா வந்து ஏறக்குறைய அர்ச்சனா கால்லே விழுந்து கும்பிடுற அளவுக்கு போயிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அந்த அளவுக்கு அர்ச்சனாவோட செயல்பாடுகள் இருக்கு. வெளிய மக்களோட ஆதரவு இருக்கு. அத அர்ச்சனாவே வந்து நம்ப முடியல. எனக்கு இவ்வளோ ஆதரவு இருக்கா? அப்படிங்கிற மாரி கொஸ்டின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் விசித்ரா அதிக ஓட்டுகள் வாங்கியிருக்கனால, கண்டிப்பா வந்து விசித்ரா வந்து பெரிய அளவுல டைட்டில் ஆடியன்ஸ்ல வந்து ஒரு 3 பேர்ல ஒருத்தங்களா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்க கருத்த சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.